என்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். லூக்கா என்னும் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்திலே அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு கோட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவியே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இயேசு எப்படிப்பட்டவரோ அப்படி வகை தேர்ந்த எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். சோஸ்திரம். ஆமா, நிறைய பேர் என்ன பண்றாங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேர்றது விட்டுட்டு பிசாசு எப்படிப்பட்டவனோ என்று பார்க்க வகை தேர்றது. வகை தேர்னா என்ன பண்ண, உங்கள் எதிராளியாக பிசாசு ஆனவன் எவனை வீங்கலாமோ என்று வகை தேடி சுட்டி திரிகிறானா. பிசாசு என்ன பண்றானா, வகை தேடுறானா. நம்மள யார் தேடுவா, நம்மள யார் தேடுவா, நம்மள யார தேடுவா, நம்மள யார தேடுவார் பார்த்தா அது எந்திருந்த கோடி ஜனங்க இருக்கே உலகம் உள்ள. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில். அதனால பாவத்தில் பிறந்தவன் எல்லாரும் பிசாசு எப்படிப்பட்டவனோடு தேட வகை பார்க்கறாங்களாம். ஆனால் பிசாசு போய் 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 டப்பு 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 டப்புனா வாழ்க்கையில புகுந்து எல்லா வேலையும் பார்க்கறானா. அந்த மாதிரி ஒரு மனுஷன் லூக்கா 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். கையை தட்ட அவனுக்கு. அல்லேலூயா. அப்படி வகை தேடும் போது அவன் எத்தனை இயேசு போய் நிற்கிறார் பாருங்க. அவர் போகும் வழியில அவன் குள்ளனா இருந்தானா, ஜன கூட்டம் அதிகமா இருந்ததுனால இயேசு பார்க்க முடியல அவனால. அதனால் அவன் போகும் வழியில முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த போதே அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேவியே, நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அல்லேலூயா. வாங்க. அப்போ இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அந்த மரத்த மேல பாக்குறாரு, காட்டத்தி மரத்துல அப்படியே பாக்குறாரு. எப்பா, அவன் உள்ளத்தை அறிகிறார் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ உள்ளத்தை பார்க்கிறாரு. அன்னைக்கு இயேசு இருந்தார் சரீரத்துல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் உன் உள்ளத்துல வரணும்னா நீ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கணும். இயேசுனா நானே வழி சத்தியமா. ஆமா, ஜீவ விருட்சத்தை கனி. அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தினாக்கா அதை நீ எப்படிப்பட்டவரோன்னு நீ அதை அறிய விரும்புற. நன்மை தேவ கனிய தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்தா பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு பாக்குற. நீ பிசாசு நிற்பான் முன்னாடி, திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று. ஆமா, அப்ப நன்மை தேவ கனியை காப்பிட்டாக்கா பிசாசு தான் நிற்பான். இப்ப நிற்பானா ஏவாள் என்ன பண்ணா ஏதேன் தோட்டத்துல பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு போய் வகை தேடுறா பாரு. அங்க போய் நன்மை தேவ கனியான்னு போய் உட்காந்துக்கிட்டு நின்றானா இல்லையா பிசாசு? நின்னானா இல்லையாப்பா? அங்க நன்மை தேவ கனிய போய் சாப்பிட்டுட்டு நன்மார்க்கு துன்மார்க்கு தெரியுதுனாக்கா பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு வகை தேடுற. நீ ஜீவ விருட்சத்தை கனி. ஏசு நானே வழிய சத்தியமா ஜீவனமாய் இருக்கிறேன். அந்த ஜீவ சர்ற ஜீவரத்தை தேவனுக்கு தனக்கு உலகத்தை குத்தினா ஏசு எப்படிப்பட்டவரோடு வகை தேற உடனே பசுத்தாய் வந்துருவாரு. வரமாட்டாரா? பட்டு வந்து நிற்பாரு. வந்து கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை 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 விடுதலை, இயேசு விடுதலை விடுதலை விடுதலை.
அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அல்லேலூயா. அதனால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்க. சகோதரி மாதிரி அன்னைக்கு இயேசு இருந்தார் சரீரத்துல வந்து பட்டுன்னு நின்று அவனை கூட்டு போய் அதுக்கப்புறம் பாரு இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் கேட்டான். இவன் எப்படி பார்க்கணும்னு தான் விருப்பப்பட்டான். கட்சியில பார்த்தா இயேசுவே வர்றாரு, அவன் அண்ணாந்து பார்க்க அவன் பேரு கூப்பிடுறாரு, நீ இறங்கி வாப்பான்றாரு. கட்சியில் வாப்பா வீட்டுக்கு போல வீட்டுக்கே வந்துட்டாரு. நானும் என் வீட்டார் போயிட்டார் கத்தரையே வீட்டுக்கே வந்துட்டாரு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது சகேவுக்கு. அவன் ஒண்ணும் இல்ல, வகை தேடினான். நீ கூட என்ன பண்ணா வகை தேடணும். நான் நன்மை தீமையிலே தான் இருப்பேன், நன்மையும் தேமையும் தேவனுக்கு காட்ட உலகத்துக்கு காட்டுவேன். நன்மார்க்கும் துன்மார்க்கத்துல எதுனா பிசாசை தேட வகை பிசாசம் வந்து உட்காந்துருவான். பிசாசு திருடுவான், வந்து வீட்டுக்குள்ள வருவான், உன் வாழ்க்கையில வருவான். வந்து என்ன பண்ணுவான் பிசாசு, அவன் வேலையை தான் காட்டுவான், திருடுவான். சமாதானத்தை, சந்தோஷ, சுகத்தை, பலத்தை எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான். அப்புறம் கொல்லுவான், திருடவும் கொல்லவும், அப்புறம் அழிப்பான். அதுக்கு தான் வருவான் பிசாசு. ஏவாள் அதுதான் போய் தேடுறான் ஏதேன் தோட்டத்துல. ஜீவ சுவாசத்து ஜீவாத்மாவாகி ஜீவத்தை தேடுனா கட்சியில நன்மை தேவை கனி போய் தேடி பிசாசு எப்படிப்பட்டவனோடு போய் பார்த்தா பாரு, வந்து உட்காந்தான் பாரு. அதுக்கப்புறம் புருஷனை கூட்டு போய் பிசாசு தேட வச்சுட்டான். நன்மை தேவை கனியை கொடுத்து உலகம் ஃபுல்லா பிசாசு தேடல எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு நம்ம. அப்போ எடுங்க லூக்கா 19:3. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். அண்டர்லைன் தி வேர்ட். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்க. அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவன் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்த போதே வந்துருவாரு. அதனால இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்க. கண்டிப்பா பரிசுத்தாய் வருவார். இயேசு எப்படிப்பட்டவரே? இயேசு நானே வழியும் சத்தியமா, ஆமா ஜீவ சுவாசம், ஜீவ வார்த்தை. அது தேவனுக்கு தனக்கு உலகத்தை பத்தினாக்கா இயேசு எப்படிப்பட்டவரோன்னு வகை தேடுறீங்க. உடனே அசுத்தாய் ஓடினும் பசுத்தாய் வந்துருவாரு. இயேசு பார்க்காங்க, அது சகேவை பார்க்க இயேசு அண்ணாந்து பார்த்து வகை தான் தேடினான். உள்ள தனிகிற. அதனால இயேசு கிறிஸ்து ஜீவன், பரிபூர்ண ஜீவனை தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுத்தா இயேசு எப்படிப்பட்டவரோ கொண்டு பார்க்க வகை தேடுற தேவதூதரும் வருவாரு, பசுத்தாயும் வருவாரு. இயேசு விட்டுட்டு ஏவாள் மாதிரி நன்மை தேம கனியை தேடிட்டு இருந்த அது எப்படிப்பட்டது? கண்கள் நிச்சயமா ஜீவனுக்கு தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு தான் பிசாசு எப்படிப்பட்டவனோடு வகை தேடுற. இயேசு பசுத்தாய் அசுத்தாய் வரும், பிசாசு வந்து நிற்பான் முன்னாடி. கட்சியில் இயேசு வந்து என்ன பண்ணாரு? இயேசு அந்த இடத்தில் வந்த போது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு சகேவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றான். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். அப்புறம் பாருங்க 8வது வசனத்துல போய் பாருங்க. சகேவி நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் என் ஆசையில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிருந்து எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. 10வது வசனம், எழுந்து போனதை தேடும் ரட்சிக்குமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கையை தட்ட அல்லேலூயா. அதனால தேடுறீங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடுங்க. கண்டிப்பா பசுத்தாய் வந்து தான் ஆகணும், அசுத்தாய் போய் தான் ஆகணும், தேவதூர் படிவிடை செய்து தான் ஆகணும். பிசாசு எப்படிப்பட்டவரோன்னு வகை தேடி இருக்காது. காலமெல்லாம் பிசாசு தான் வந்து நிற்பான் முன்னாடி. அவன் வீட்டுக்கு அழிச்சு கொண்டு போவான், சினிமா கோட்டைக்கு எங்கனோ அவன் தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போவான். சண்டை சாடி சுயநீதி அநீதி பாவத்தில் சாபத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் கடத்தில் ஆபத்து விபத்து நாச மோசம் ஹாஸ்பிட்டல் இப்படியே இழுத்தும் போவான் போற இடத்துலலாம். இயேசு சகே வீட்டுக்கு வந்தார். சகே வீட்டுக்கு வந்து இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. லூக்கா 19:3 யாராவது படிங்க. லூக்கா 19:3.
போதும், சகேவியே சீக்கிரமா இறங்கி வா. அப்போ இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க வகை தேடுங்க. வாய்நாள் எல்லாம் அன்னைக்கு இயேசு சரீரத்தில் இருந்தார் வந்தார். இன்னைக்கு பரிசுத்தாவி உலகம் ஃபுல்லா உலாவிக்கிறாரு. அவன் பரிசுத்தாவி எங்கேயும் அங்க விடுதலை. பரிசுத்தாவி இயேசுக்கு நேரம் நடத்துவாரு. பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு வகை தேடினாங்க. அசுத்தாவி வந்து எல்லாத்தையும் திருடி சமாதானத்தையும் பேனுக்கு வேண்டியதான் வாழ்க்கையில. அதனால ஜெபம் பண்ணுவோம். இயேசு எப்படிப்பட்டவரோ சோத்திரம். காலையிலேருந்து நைட்டு தூக்குறோம். இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமா ஜீவ சரீரம் ஜீவன். அந்த ஜீவன்ல தேவன் நீதிட்டு உயிர்த்தல். அந்த தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுக்கணும். அதுதான் வகை தேடுறது. இயேசு விட்டுட்டாக்கா நன்மை தேவக்கனியே தேவன் தனக்குள்ள பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு போறதுலாம் அசுத்தாய் வந்து போறதுலாம் எங்க பார்த்தாலும் பிசாசு வாசல் மூடிடுறான். செய்தெல்லாம் கெட்ட காரியங்கள் திருடுறது கொள்றது ஐக்கியமாவே இருக்கு அசுத்தாவி. கிறிஸ்து தேவன் தனக்கு உலகத்துக்கு தான் எஸ்ஸர் எங்க போனாலும் எஸ்ஸர் கண்க தயவு கிடைக்குது. எஸ்ஸர் போனா ராஜா செங்கோல நேற்றான். தானியலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஆபிரகாம் சகல காலத்துல ஆசீர்வாதம். அவங்களாம் பழைய ஏற்பாட்டுல பலிபீட பைதற்றாட்டிய தேவன் தனக்கு உலகத்துக்கு கர்த்தர் எப்படிப்பட்டவரோ இயேசு எப்படிப்பட்டவரோ தேடுறாங்க. சகல காலத்துல ஆசீர்வாதம். தேவதூர்கள்லாம் வராங்க. பிசாசு எப்படிப்பட்டவரும் தேடினாக்கா வாய்நாள்லாம் பிசாசு தான் வருவாங்க. அசுத்தாவி பிசாசு வந்து திருறது கொள்றதுமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். ஆனால் இன்றைய தியானம் அதான். இயேசு எப்படிப்பட்டவரோ. ஏதேன் தோட்டத்தில் ஏவாலு ஜீவத்து கனி தேடு அங்கே இருந்தாக்கா இல்ல நன்மை தேவை கனி எப்படிப்பட்டது நான் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருன்னு போனா பாரு. அன்னைக்கு போனோம் புருஷனை ஈர்த்து கொஞ்சம் வந்து பாரு இந்த நன்மை தேவை கனி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. சாகவே கொஞ்சம் பார்த்துட்டு வரணும் போய் நின்னா பாருங்க. பிசாசு எப்படிப்பட்டவனோன்னு பார்த்தா பாருங்க. பட்டுன்னு வந்துட்டான் பிசாசு. சாப்பிட வச்சு பிசாசு உள்ள வந்து புருஷனை வச்சு இன்னைக்கு வரையும் உலகம் ஃபுல்லா நன்மை தேவை நன்மார்க்கும் துன்மார்க்கும் கட்டில் நிச்சயம் பிறக்கதெல்லாம் எல்லா பிள்ளையும் அது பிசாசு தேர்றது எப்படிப்பட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகிட்டே உலகம் ஃபுல்லா குட்டி பாதாளமாகுது. அதனால்தான் இயேசு வருத்தப்பட்டு வார சுமக்கல எல்லாரும் என்னெடுத்து பாருங்கள் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ஜீவ விருட்சத்து கனியை தேடுங்க. நன்மத்தேம கனியை விடுங்க. அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர்த்தது அதை பிதாகுமார் பசுத்தாவி கொடுங்க. ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுங்க. மத்திய மார்க் எங்க போனார். நானே நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக. அந்த 38 வருஷம் வியாதியாசம் என்ன பண்ணிக்கிறான். உட்காந்து அம்மா வயதுல பாவத்தில் பிசாசு எப்படி பட்டணும் தேடுறது. யாரை பார்த்தாலும் கவலைப்படுறது வெறுப்படிக்கிறது. பிசாசா வந்து 38 வருஷம் ஒரே பள்ள வாழ்க்கை அசுத்தாவியாகுது. ஏசு வந்தாரு. ஏசு எப்படிப்பட்டவனோடு தேடு. என் ஜீவ சார் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்தை தேடுறது. உடனே பற்று ஏசு வந்தாரு. சுகமாகினார். ஏன் நட இடி கிறிஸ்துக்குள்ளேரு பிசாசு தேடி எப்படிப்பட்ட 2 பிசாசு பிச்சிச்சு அவனை. ஏசு போனாரு. நானே நல்ல மேய்ப்பன் உனக்காக என் ஜீவரத்தத்தை தேடு. தேவன் தனக்கு உலகத்தை கொடு. அசுத்தாய் பசுத்தாய் வந்து இனி கிறிஸ்துக்குள்ளேரு போய் தக்கப்பள்ள ஊழியம் செய்யறான். இப்படி எங்க போனாலும் ஏசு ஜீவரத்தத்தை குறித்து அந்த தேவன் தனக்கு முழு அசுத்தாய் தோத்தி பசுத்தாய் இறக்கி அவரை ஆஸ்வதிக்கிறார், உயர்த்துறாரு, மேன்மை பார்த்துறாரு. ஆபிரகாம் சகல காலத்தையும் ஆசுவாதமா ஈசாக்கு ஆசுவாதாங்க. ஒரு பலிபீடத்துக்கு ஒரு பைதட்டாட்டுடைய தேவன் தனக்கு உலகம் 100வது வயசு 90வது வயசுக்குள்ள புள்ள பிறகுது. ஏசு எப்படிப்பட்ட ஆபிரகாமின் கிறிஸ்து சகல காலத்துல ஆசுவாதம். எஸ்ஸர் ராஜாத்தி 120 நாடுகளுக்கு ராஜாத்தி. ரூத்து தெபோரால் ஆபிரகாம் தாவீது கத்தை நான் எக்காலத்துல துதிய போது வாயில இருக்குமா. தாவீது வர ஆடு மேய்க்கிற ராஜாவாயிட்டான். ஜெபம் பண்ணும். பசுதாவே தர்மியான காலை வேலையில எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துவோம். ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். இந்த சகேயு உலகத்துல 2 காரியத்தை தேடினான். பிசாசு எப்படிப்பட்டவனோடு தேடினாக்கா கண்டிப்பா பிசாசு அட்ரஸ் கேட்டு வந்துடும். அசுத்தாவில ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு வெறுப்பு, ஒரு கசப்பு, சுயநீதி, அநீதி, ஒரு பாவத்து சம்பளம், மரணம், தரித்திரம், அவமானம், வெக்கம், நிந்த அசுத்தாவி எங்கேயும் அங்கே சரியிருக்கணும். பரிசுத்தாவி எங்க இயேசு எப்படிப்பட்ட பரிசுத்தாவியான ஒரு தேவதூர்களாக பாதுகாப்பு, விடுதலை, சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, புகழ், வெற்றி வாழ்நாள்லாம் இயேசு எப்படிப்பட்டவரோ. இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமோ இருக்கிறேன். நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறார். அவர் தேவ நீதி உயிர்த்ததுமாக்குறாரு. அந்த தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுத்தா. இயேசு எப்படிப்பட்டவரோன்னு பாக்குற உடனே பட்டு பசுத்தாய் வர்றாரு. அசுத்தாய் ஓடுது. பசுத்தாய் வந்து தேவதூர்களா வராங்க. காரியம் மாறுதலாய் விடுது. நானே திராட்சை செடி
நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னும் வார்த்தை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு சொல்லப்படுகிறது. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான வேலையிலே கர்த்தாவே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கான் பவுல் சொல்றாரு. செயின்ட் பவுலா மாறிட்டாரு. பாவிகளும் பிரதான பாவியா இருந்தவர் செயின்ட் பவுலா மாறி உலகத்தையே கலக்கிற பவுலா பாடுறாரு. கிறிஸ்துவனுக்கு ஜீவன் சொல்றாரு. கர்த்தாவே சோத்திரம். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாம் முடி உலகத்து வெளிப்படுத்துற கர்த்தாவே வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துறோம், எக்கால் வெளிப்படுத்துறோம். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு நாடே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறார். அவர் தேவன் இது உயிர்த்ததுமா இருக்கிறார். அந்த தேவனுக்கு செலுத்துறோம். ஆதாம் முழு ஒரு நாள் பாக்கி விடாம செலுத்துறோம். ஒரு ஆளுக்கு பகை காசு காட்டினா கூட பிசாசு தர்றோம். அந்த ஒரு ஆள் மூலம் பிசாசு வந்துடும். இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். இயேசு அன்பு ஜீவனை பரிவு வாழ்க்கை சகல அதிகாரத்தை கொடுத்து பிதா குமார் பசுத்தாவி ஆதாம் முழு உலகத்தை கொடுக்கும் போது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்போது அன்றைக்கு இயேசுவை பார்க்க அண்ணாந்து பார்த்து, சகேவியே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறானே, எழுந்து போன ரட்சிக்கும் மனுஷகுமார் வந்தார் என்றார். ஆனால் ஏந்து போன எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை ஆஸ்வதிப்பார். பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன், ஆஸ்வாத, ஐஸ்வர்யம், மகிமை, கனவு, பூச்சி, வெற்றி, எல்லாம் கொடுத்து ஆஸ்வதிப்பார். கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாய். குடும்பத்தில் எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இலவசமாக கிருபையை கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமான் ஆக்கப்படுறாங்க. எங்கு சுற்றி திருந்து பிசாசின் பல்லவில் ஆக்கப்பட்ட யாவரும் நானே நல்ல மேய்ப்பு ஜன்னலுக்காய் ஜீவனே கொடுத்தாண்ட வசதி ஜீவசரம் ஜீவரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் முழு அசுத்தத்தை பசுத்தாயிருக்கு தேவதோட பணிவு செய்து செய்திகள் ஒரு ஊழியக்காரர்களாக நீ மாற்றும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபலையும் இருக்கிறோம். எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் வருவார். லேலுயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்வார் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்ல போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இதை நிச்சயமாக நீங்கள் ஆசிரியர் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்புதா என்னோட கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பெற என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தி 6/1/2025 எஃப்ஜி சேவர் சபையிலே கொடுக்கப்பட்ட வேலூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.